Hello everyone, welcome to the installation guide. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நார்மல் யூஎஸ்பி எப்படி பூட்டபிள் யூஎஸ்பியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாத ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஸ்டார்ட்டுக்கு போய் மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னோடய யூஎஸ்பியை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதான் என்னோடய யூஎஸ்பி 8GB. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு போய் சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை ரன்னர்ஸ் அட்மினிஸ்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் லிஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் என்னோடய யூஎஸ்பியை நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் டிஸ்க் 2 கொடுத்து நான் என்னோடய யூஎஸ்பியை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ க்ளீன்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ க்ளீன் ஆனது வரை இப்போ க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ செலக்ட் பார்ட்டிஷன் 1 கொடுத்து என்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஆக்டிவ்னு கொடுங்க. நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட ஸ்டார்ட்டுக்கு போய் மை கம்ப்யூட்டருக்கு போய்த்துக்கொள்ளுங்க. இப்போ என்னோடய யூஎஸ்பியை நான் ரிமூவ் பண்ணிட்டு மறு இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ஃபார்மேட் டிஸ்க் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டபிள் யூஎஸ்பி ரெடி. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.